சின்ன அண்ணாமலைக்கு அந்த பெண்ணை பிடித்திருந்தது. அவர் சிபாரசில் தங்கமலை ரகசியம் படத்தில் ஒரு பாட்டுக்கு ஆட வாய்ப்பும் அதில் ஒரு சிறு வேடமும் கிடைத்தது. அதற்காக அவருக்கு 250 ரூபாய் சம்பளமும் கிடைத்தது. அதன் பின் சரோஜாதேவி சில படங்களில் நடன வாய்ப்பும் சில படங்களில் சிறு வேடங்களையும் நடித்து வந்தார். சின்ன அண்ணாமலை எம்ஜிஆரிடம் தான் தயாரிப்பாளராக வாய்ப்பு கேட்டார். அது மட்டுமின்றி தான் தயாரிக்கும் படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் சமூக வேடத்தில் நடிக்க வேண்டுமென்றும் கேட்டு அதற்கு எம்ஜிஆரை சம்மதிக்க வைக்க அதற்கு சின்ன அண்ணாமலை சொன்னது, நீங்கள் எத்தனை நாள்தான் வாழ் சண்டை போட்டுக் கொண்டிருப்பது என கேட்டு சமூக படத்தில் நடிக்க எம்ஜிஆரை சம்மதிக்க வேண்டும் என கேட்க, இதை கேட்டு சிரித்துக்கொண்டே எம்ஜிஆர் அவர்கள் சமூக படத்தில் நடிக்க சம்மதிக்க சாவிட்ரி பிக்சர்ஸ் கம்பெனி உருவானது. கதைக்கு ஹிந்தியில் தேவானந்த் நடித்த பாக்கெட்மார் என்ற படத்தின் கதை உரிமை வாங்கப்பட்டது. இந்த படத்திற்கு பிக்பாக்கெட் என்று பெயர் வைக்க இந்த தலைப்பு தனக்கு பிடிக்கவில்லை. தான் நீண்ட காலத்திற்கு பிறகு நடிக்கும் சமூக படத்திற்கு தலைப்பு நெகட்டிவாக இருக்கக்கூடாது என்று சொல்லிய எம்ஜிஆர், படத்தின் தலைப்பு நல்ல அறிகுறியாக வைக்க வேண்டும், யார்